நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். நீ விழுந்த போது அநேகர் நின்று கொண்டிருந்திருக்கலாம். அநேகருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் போது நீ சரிஞ்சு விழுந்திருக்கலாம். ஆனா ஒரு நாள் வருது, எல்லாரும் சரிஞ்சு விழுவாங்க, நீ மட்டும் நின்னுட்டு இருப்ப. நீ மட்டும் நின்னுட்டு இருப்ப. உன்னை மட்டும் நிக்க வச்சிருப்பாரு. 17 வயசுல 10 அண்ணனும் நின்னுட்டு இருக்கிறா. யோசேப்பு மட்டும் குழியில. ஆனா 38வது வயசுல யோசேப்பு நின்னுட்டு இருக்கிறான். அண்ணன் எல்லாரும் முட்டி போட்டு இருக்கிறான். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் தாவீது அழகா சங்கீதம் 20:8 வசனத்துல சொல்லுகிறார், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ அவன மாதிரி. ஐயா 10ஓட 11 கர்த்தர் உன்னை வைக்க மாட்டாரு. நான் ஒண்ணு சொல்றேன், 10ஓட 11 வச்சா உனக்கு வித்தியாசம் இருக்காது. ஆனா கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிறவன் எப்பொழுது வித்தியாசமா தான் இருப்பான். அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். அவன் மத்தவங்களை போல இருக்க மாட்டான். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 10 அண்ணனுங்களோட சேர்த்து யோசேப்பு 11 நின்றுந்தா யோசேப்புக்கு என்ன வித்தியாசம்? ஆனா 10 நிக்கும் போது 1 விழுந்து கிடந்துச்சு. ஆனா 10 விழுந்து கிடக்கும் போது 1 நின்னுட்டு இருந்துச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அநேகர் நிப்பாங்க, அநேகர் நின்னுட்டு இருந்தாங்க, நீங்க விழுந்து கிடந்தீங்க. நாட்கள் வருகிறது, நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள். ஆனா அன்று நின்று கொண்டிருந்தவர்கள் இன்று விழுந்து, ஐயா நல்லா கைகளை தட்டி, நின்றவர்கள் எல்லாரும் விழும் போது பார்ப்பார்கள், அன்று விழுந்து கிடந்த நான் இன்று நின்று கொண்டிருப்பத என்ன வேறு பிரித்து காமிப்பார். என் ஆண்டவர் என்ன வித்தியாசமா காமிப்பார். பாபிலோன்ல எல்லாம் முழங்கால் போட்டிருக்கப்ப 3 பேர் மட்டும் நின்னா முழங்கால் போட்டிருந்தா எல்லாம் எதுவுமே வித்தியாசமா தெரியாது. 3 பேர் நிக்கும் போது வித்தியாசமா தெரியுமா? தெரியாது. ஏன் எல்லாம் முழங்கால் போட்டிருக்காங்க, 3 பேரை வர்ற அவன் நின்றுட்டு இருக்கிறான். வேறு பிரிக்கப்பட்டவன். கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிறவங்க எப்பொழுது வித்தியாசமா தான் இருப்பாங்க. பக்கத்துல பார்த்து அவருடைய கரத்துக்குள்ள இருந்தா உங்க தெருவுக்குள்ள நீங்க வித்தியாசமா இருப்பீங்க. நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களை வித்தியாசமா தான் வைப்பாரு. நீங்க கூட்டத்தோடு கூட்டமா இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. லூக்கா 19 கூட்டம் நிறைய வந்துச்சு. ஆனா சகேயுவேன்னு அவனை மட்டும் தனியா எல்லாரும் பார்த்தாங்க. கர்த்தர் உன்னை தனியா அழைக்கிறாரு தேவ பிள்ளையே. ஏன்னா நீ அவரை தேடி வந்திருக்கிற. உன் இருதயத்துல அவரை பார்க்கணும் ஏக்கத்தோட வந்திருக்கிற. உன கூட்டத்தோட, நீங்க கூட்டத்தோட கூட்டம் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க 10ல 11 கிடையாது. நீங்க ஒன்னா தனியா நிப்பீங்க. ஆமென்.